இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 5th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல சேல்ஸ்ல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சிருந்திருப்பான்ல. சோ அந்த கொபாயாஷி அப்படிங்கிற கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற அந்த நம்பர் சீட்ல இருக்கிற அந்த ஒரு பொண்ணு என்னடா இது இந்த புது பையன்கிட்ட கூகா தோத்துட்டானா அப்படின்னு சொல்லி அவளுக்கே கொஞ்சம் ஷாக்கிங் தான். போய் சின்ன பையன்கிட்ட தோத்து போயிட்டோமே, அப்ப இந்த சுகாசா எப்ப தோக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1ல இருக்கவன பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க வந்து அந்த கொபாயாஷி அப்படிங்கிற பொண்ணு பார்த்தா அவனை போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. என்னடா குட்டி பையா போய் சின்ன பையன்கிட்ட தோத்துருக்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இத நம்ம ஹீரோவும் மெகுமி கவனிக்கிறாங்க. என்னடா இது அந்த கொபாயாஷி அப்படிங்கறது இந்த கூகாவோட அக்காவா என்ன அந்த மாதிரி தான் அவனை ட்ரீட் பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரின்னா அந்த கூகாவும் அவனோட தோல்வியை ஒத்துக்கிறான். சரி ஃபுட்வார்க்கு தானே கூப்பிட்டா வா போட்டி போட்டு பாத்துக்கலாங்கும் போது அதுக்கு ஹீரோ இருப்பா நாளைக்கு தான்ப்பா டே 5 ஓவராலாவே நான் எவ்வளவு சேல்ஸ் உன்னோட அதிகமா பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வச்சு தாண்டா உன்னை தோக்கடிக்கணும்னு நான் நினைச்சேங்கும் போது சோ இந்த பேட்டில வந்து இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சோ அதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டிவலுக்கான 5th டே கடைசி நாள். சோ இவென்ச்சுவலி அன்னைக்கு ஈவினிங்குமே ஆயிரும். சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த கொபாயாஷி மறுபடியும் வந்துட்டு என்னடா ஹீரோ பையா பயங்கரமா சமைச்சுக்கிட்டு இருக்க போல, இருந்தாலும் நீ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணினாலுமே அந்த கூகா பையனை தோக்கடிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, இன்னும் சொல்ல போனா உன்னால முடியாதுதான் நான் நினைக்கிறேங்க போது அதுக்கு ஹீரோ ஆக்சுவலி நான் 3rd டேவே வந்து அவனுக்கு ஈக்குவலா சேல்ஸ் பண்ணிட்டு 4th டேல அதிகமா பண்ணி 5th டேல அவனை தோக்கடிச்சிடலாம் தான் நினைச்சேன். சோ எப்படி இந்த கடையை நடத்துறோம், கஸ்டமர்ஸை எப்படி ட்ரீட் பண்றோங்கிற விதத்துல அவனை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இருந்தாலும் லைட்டா மிஸ் ஆயிடுத்து. ஓவராலா இந்த சென்ட்ரல் ஏரியால அதிகமா சேல்ஸ் பண்ணதுல செகண்ட்ல நம்ம ஹீரோவும், ஃபர்ஸ்ட்ல அந்த கூகா பையனும், மெயின் ஏரியால நம்பர் 1ல டக்குமையும், நம்பர் 2ல நம்ம ரைஸ் பவுல் கிளப்பும், நம்பர் 3ல ஆலிஸ் அண்ட் ஹயாமா அவங்களோட டீமும். இந்த கொபாயாஷி அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு பார்த்தா நம்ம கூகாவோட கடைக்கு வந்துட்டு பரவாயில்ல இன்னைக்கு சூப்பரா தான் சமைச்சிருக்கேன்னு பாராட்டிட்டு இருக்கேன், இருந்தாலும் இப்படி தோத்து போயிட்டியாடான்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோ எப்படி இந்த ஃபால் செலக்ஷன் முடிஞ்ச உடனேமே அந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற மெம்பர்ஸ் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் போது யாராவது என் கூட வந்து சேலஞ்ச் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்திருப்பான்ல. இதே மாதிரி எக்ஸாக்டா போன வருஷம் ஃபால் செலக்ஷன் முடிஞ்ச உடனேமே கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற ஆளுங்களை மீட் பண்ண சான்ஸ் கிடைக்க இந்த கூகாவுமே கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற ஆளுங்களை வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்திருப்பான் ஆன் த ஸ்பாட்ல. ஆனா அந்த சேலஞ்ச அந்த சுகாசா அப்படிங்கிற அந்த நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்கிறவன் வந்து சரி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போட்டியும் போட்டிருந்திருப்பாங்க. பார்த்தா 5 ஜட்ஜஸுமே வந்து சுகாசாவோட சாப்பாடு தான் நல்லா இருக்குன்னு உனானிமஸா சொல்லியிருந்திருக்கேன். சோ அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த சுகாசாவை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணணுமே மறுபடியும் போய் ஒரு சேலஞ்ச் விட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி அடுத்த ஒரு ஃபுட் வாருக்கு வா, ஆனா அதுக்கு நான் ஒர்த்தி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வரேன். ஏன்னா போன வருஷம் இந்த மாதிரி நீ சென்ட்ரல் ஏரியால கடைய போட்டுட்டு எல்லா டைமுமே வந்து அந்த 5 நாளுமே நீ தான் டாப் சேல்ஸ் பண்ணனு கேள்விப்பட்டேன். சோ அதனால நானும் சென்ட்ரல்ல கடை போடுறேன், தொடர்ந்து 5 நாளையும் டாப் சேல் பண்றேன் அப்படின்னு சவால் விட்டு இருந்திருப்பான். பட் உப்ப பார்த்தா அந்த கூகா பையன் தொடர்ந்து 5 நாளுமே டாப் பிளேஸ் பிடிச்சிருந்திருக்க மாட்டான். நம்ம ஹீரோ குறுகால போந்துட்டான். ஆனா நம்ம ஹீரோக்கு இது ஒண்ணு வெற்றி கிடையாது. ஏன்னா இந்த 5 நாள கால்குலேட் பண்ணா நம்ம ஹீரோவும் இந்த கூகாவோட அதிகமா சேல்ஸ் பண்ணல, ஏன்னா அவனும் செகண்ட் பிளேஸ் தானே. சோ இந்த ஒரு போட்டியே வந்து நான்சென்ஸா போய் முடிஞ்சிருச்சு. ரெண்டு பேருக்குமே வெற்றி இல்லன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த கூகா பையன் எது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா நேரம் போக போக இந்த ஹீரோ பையன் பயங்கரமா பெட்டர் ஆயிட்டு இருக்கிறான், அத மறுக்க முடியாதுன்னு சொல்லுவான். அத அந்த கொபாயாஷியுமே ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொபாயாஷி நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிட்டு சரி அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல கடையை மூடுங்க, வாங்க நம்ம போய் இந்த கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1ல இருக்கிற அந்த சுகாசா என்ன சமைப்பான் அப்படிங்கறத பாக்கலாம், நீயும் ஆர்வமா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரை கூட்டு போக பார்த்தா அந்த இடமே வந்து ஏதோ பேலஸ் மாதிரி இருக்கும். என்ன ஆல்மோஸ்ட் சென்ட்ரல் ஏரியால இருக்கிற எல்லாருமே கடையை மூடிட்டு இருக்காங்க, ஆனா இப்பதான் இந்த இடத்துல கூட்டமே அதிகமா இருக்குன்னு கேட்க, ஆமாப்பா இந்த அகாடமியை சேர்ந்து நிறைய ரெசார்ட்லாம் வச்சிருந்திருப்பாங்களா, இங்க தங்கி இருக்க கஸ்டமர்ஸ் தான் இங்க மோஸ்ட்லி வருவாங்க, பணக்காரங்க. என்னது பணக்காரங்களா அப்படின்னா உள்ள போறதுக்கு நிறைய காசு வேணுமா அப்படின்னு மெகுமி பயப்படும் போது அதெல்லாம் தேவையில்லை என் கூட வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாளா. சோ கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற எல்லாருமே இந்த இடத்துல கடை போட்டிருந்திருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமா இந்த ஈசன் இருக்கிறான்ல, அவன் பார்த்தா இந்த இடத்துல 20 கடைக்கு மேல வச்சிருந்திருக்கானாமா. சோ மத்த ஆளுங்களை வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் எப்படி சேல்ஸ் பண்றதுன்னு சொல்லி மேனேஜ் பண்ணி பயங்கரமா காசு பார்த்துட்டு இருக்கிறான்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்க கடை போட்டீங்கன்னு கேட்க, நான் கடைலாம் போடல, அதுக்கு பதிலா மேலையும் கீழையும் இறங்கி வந்து எல்லாத்தோட கடையிலயும் சாப்பிட்டு இருந்தேன்னு சொல்லுவான். சோ அதுக்கப்புறம் அந்த சுகாசாவோட கடைக்குமே கூட்டிட்டு போறாங்களா. பார்த்தா அந்த இடத்துல பெருசா டேபிளே இல்ல, ஒரு 2 இல்ல 3 தான் இருக்குது. ஏன் ஆளுங்களே வரமாட்டாங்களான்னு கேட்கும் போது அதெல்லாம் வருவாங்க, ஆனா அவன் சமைக்கிறத வந்து அவன் மட்டும் தான் சமைக்கணும்னு நினைப்பான். வேற யாராவது கையில அந்த வேலையை கொடுத்துட்டு அவங்க இது சொதப்பிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றதுன்னு சொல்லி பயங்கரமா பயப்படுறான் ஒருத்தங்கும் போது அந்த ஆளா பயப்படுற ஆளு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்க வெயிட்டர்ஸ்
வெயிட்டர்ஸ் மாதிரி 2 பேர் இருப்பாங்களா, அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பும்போது அப்படியே பயந்துகிட்டே சொல்லுவான், ஐயா ஐயா கீழே போட்டுறாதீங்க ஐயா, பார்த்து பார்த்து கால் எடுத்து வச்சு போங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கேன். அவங்க கொண்டாந்து சாப்பாடுலாம் சர்வ் பண்ணுவாங்க. சரி அப்படி என்னவா இருக்க போது, ரொம்ப மினிமலிஸ்டிக்கா வேற இருக்கு, பெருசா அதுல எதுவும் ஆட் பண்ண மாதிரியும் தெரியல, வெறும் ஷ்ரிம்ப்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி எடுத்து வாயில வச்சா அப்படியே ஏதோ டிரான்சென்டல் ஸ்டேட்டுக்கு போன மாதிரியும் அதுல இருக்கிற டேஸ்ட் வந்து நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியப்படுத்திடும். இந்த மாதிரி நம்மளால சமைக்கவே முடியாதோ, எதை ஆட் பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, எந்த அளவுக்கு ஹீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்குது. சோ கவுன்சில் ஆஃப் 10 நம்பர் சீட்ல ஒன்னும் சும்மா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே மெய் மறந்துகிட்டு இருக்கேன். அப்ப அந்த சுகாஸ் அப்படியே வெறப்பா கிட்ட வந்துட்டு, ஓகே அப்புறம் சேர் இது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குதா, ஏதாவது ஏசி காத்துக்கு இது ரொம்ப வருதா அப்படின்னு சொல்லி பணிஞ்சுக்கிட்டு இருப்பானா, யோ போதியா அவ்வளவு சீனெல்லாம் இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் பார்த்தா மெகுமி மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ இங்க இருக்கிற எந்த ஒரு செஃபோடவுமே ஒரு இன்கிரிடியன்ட் எந்த மாதிரி டேஸ்ட் ஆகுமோ அந்த மாதிரியே அதோட டேஸ்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கறது தான் இந்த சுகாசா பயங்கரமா போக்கஸ் பண்ற ஒருத்தன். சோ அதனாலதான் அவன் இந்த நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்கிறான் அப்படின்னு அந்த கொபாயாஷி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சோ அப்பதான் நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்த நோட் பண்றான். உங்களுக்கு டேபிள் கீது அன்கம்ஃபர்டபுளா இருக்குதா, ஏசி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கேட்டவன் சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு அவன் கேட்கவே கிடையாது. சோ அவனுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும், எப்படி நான் சமைச்சா நல்லா தான் இருக்கும்னு. அந்த அளவுக்கு அவன்கிட்ட ஒரு பிரைட் ஒன்னு இருக்கு. சோ அந்த பிரைட் தான் அவனை நம்பர் 1ல உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு ஹீரோ நினைக்க, இங்க எரினாவோட கடையில பார்த்தா அவ திருப்பி அந்த ஒரே ஒரு சீட்டை மட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்திருப்பாள். எதுக்குன்னா சின்ன வயசுல எரினா நம்ம ஹீரோட அப்பா கிட்ட சொல்லியிருந்திருப்பான், ஒன்ஸ் நான் நல்லா சமைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்னோட சாப்பாடை வந்து நீங்க சாப்பிடுவீங்களான்னு. அதெல்லாம் நீ நல்லா சமைச்சேன்னா அதெல்லாம் கண்டிப்பா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரா. சோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நாள் இந்த நாளா இருக்குமோ என்னமோன்னு. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க வர இசாக்கோக்கு புரியல, ரிசர்வ் பண்ணவங்க எல்லாரும் வந்துட்டாங்களே, இது யாரோ இருக்குங்கும் போது ஒருவேளை ஹீரோவோட அப்பாவா தான் இருக்குமோன்னு எரினாவும் நினைக்க, அது நம்ம எரினாவோட அப்பாவா இருக்கும். அந்த சுகாசாவோட சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரியான சாப்பாடு கூட இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாலுமே, பட் இருந்தாலும் பரவாயில்ல அவனுங்களையும் சேர்த்து தேவை கிடைக்கணும்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருப்பானா. ஓகே எரினா எப்படி இந்த இடத்துல கடை போட்டு இருந்திருப்பா, சோ அவளோட இடத்துக்கு ஒரு போய் பாத்துடலாமான்னு யோசிக்க, அதுவே எரினாவோட அப்பா உள்ள வந்திருப்பாருல. சோ அவரு பார்த்தா அங்க சாப்பிட்டு கஸ்டமர்ஸ பார்த்து, என்ன எரினா இந்த மாதிரி மொக்கையான ஆளுங்களை எல்லாம் கூட்டு வச்சு இவனுங்களுக்கு எல்லாம் சோற போட்டுக்கிட்டு இருக்கிற, இந்த ஃபுட் பிசினஸ்ல யாரு இருக்கிறாங்களோ சோ அவங்களுக்கு மட்டும்தான் நீ சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு தான் குக்கிங்க பத்தின நாலேஜ் இருக்கும், அவங்களுக்கு நீ சமைச்சு கொடுக்கும் போதுதான் உன்னோட ஸ்கில்ஸுமே டெவலப் ஆகும்னு சொல்ல, அங்க ஆக்சுவலி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து பெரிய பெரிய இந்த ஜட்ஜஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல. சோ அவங்களாமா தான் இருக்கும். முதல்ல யாரா அவன் நம்மள அசிங்க பேசணும் அப்படின்னு பார்த்தாலுமே, ஹே நீ எரினாவோட அப்பா தானே, உன ஆக்சுவலி இந்த அகாடமியை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்களே, இனிமேலும் இந்த ஃபேமிலிக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாதானுங்க போது, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்டா, ஆனா இனிமேல் விட்டு போன சம்பந்தத்தை எல்லாத்தையும் ஒன்னாக்கிக்கலாம்னு பாக்குறங்க போது எரினாக்கெல்லாம் பயங்கரமா காலி நடுங்க ஆரம்பிச்சிரும். ஈவன் இந்த இசாக்கோவும் யோசிப்பான், சின்ன வயசுல அவ எரினா கூட இருந்திருப்பாள். சோ கண்டிப்பா எரினாவோட அப்பாவை பத்தி கேள்விப்பட்டிருந்திருப்பா. இருந்தாலும் எரினாவோட அப்பாவை பத்தி யாருக்கிட்டையும் எக்காரணம் கொண்டு என்னைக்கும் பேசிடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சோ எரினாவோட அப்பா இந்த ஃபேமிலியிலே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவரை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்ப எதுக்கு திருப்பி வந்திருக்காருன்னு ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்கேன். அப்ப அவங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு, நீங்க எல்லாரும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில வேலை செய்றீங்க அப்படின்னு சும்மா பேருக்கு சொல்லிட்டு இருக்கீங்கடா, ஆனா ஆக்சுவலி ஃபுட் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டிக்னிட்டி ஒன்னு இருக்கும், அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் ஒன்னு வேணும்டா. அந்த ஃபுட்டை எப்படி டெலிஷியஸா இருக்குது, அதை எப்படி சாப்பிடணும்னு அதுக்கு ஒன்னு இருக்குதுடா. வெறும் ஹை குவாலிட்டி இன்கிரிடியன்ஸ வச்சு சமைக்கிறீங்க அப்படிங்கிறங்காட்டி உங்களோட சாப்பாடு சிறந்த சாப்பாடு ஆயிராது, சமைக்கிறதும் சாப்பிடுறதும் கலாடான்னு சொல்லிட்டு இருக்கேன். சோ அதுக்கப்புறம் எரினா உன்னை பார்த்து ஒரு 10 வருஷம் ஆச்சுல, சரி உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு பாக்கலான்னு அவரு போய் அங்க ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு மெனுவை கேட்பாரு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுத்துட்டு, அப்புறம் எரினா பொண்ணே உன்னோட கடையில ஏதாவது டேபிள் மிச்சம் இருந்ததுன்னா சொல்ல, நானும் வந்து உட்காருங்க போது எரினாவோட அப்பா அங்க ஒரு சீட்ல உட்காந்து இருப்பார்ல, யோ வயசானாலே உன் சீட்டு சும்மா தானே இருக்கேன், நானும் வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டா உன் பெர்மிஷன் இருந்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் நம்ம ஹீரோ பார்த்தனே ஒரு மாதிரி சீப்பா பார்த்துட்டு, சரி சரி எரினா உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ கவனி, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போவானா. வெளியில வரும்போது பார்த்தா ஏகப்பட்ட கார் அந்த இடத்த சுத்தி வளைக்கும். உள்ள இருந்து ஸ்கூலோட டைரக்டர் இருக்கிறாருல, சோ அவரு தான் வருவாரு. என்ன மாமா சும்மா ஸ்கூல சுத்தி பார்க்கலான்னு வந்தேன், மருமகனை வரவேற்காம இப்படி சுத்து போடுறீங்க, சின்ன வயசுல இருந்தே இந்த எரினா பொண்ணுக்கு காட் டங்க் அப்படிங்கிற இந்த டேஸ்ட கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவளை நான் மாத்தினதே நான் தானே, உங்களோட பிளட் லைனுக்கும் நான் ஒரு காரணமா இருந்திருக்கேன், அவளோட படிப்புக்கும் நான் தானே காரணமா இருந்திருக்கேன், அது எல்லாத்தையும் உங்களால மறுக்க முடியுமான்னு கேட்கும் போது அதுக்கு தாண்டா நான் வருத்தப்படுறேன், எனக்கும் அதே மாதிரியான வருத்தம் தான். என்ன இந்த அகாடமி விட்டு நான் போனதுக்கு அப்புறம் நீங்க ஏகப்பட்ட முட்டா பீசுங்களை எல்லாம் உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த அகாடமியை ஒரு மீடியோக்கரா மாத்தி வச்சிருக்கீங்கம்மா. சோ ரொம்பவுமே ஆவரேஜான ஆளுங்கெல்லாம் படிக்கிற மாதிரி இந்த அகாடமியை நீங்க மாத்தி
வச்சிருக்கீங்கன்னு. சோ இதே ஆவரேஜ்ங்கறான். அந்த கொபாயாஷிங்கிற பொண்ணு வேகமா ஓடி வந்துட்டு அம்மா என்னடா இங்க நடக்குதுன்னு கேட்கும்போது அது எங்களுக்கே தெரியலன்னு ஹீரோ சொல்லுவானா. அந்த ஸ்கூல் டைரக்டர் என்னன்னா டே இங்க இருந்து போடா அப்படின்னு அவனை பார்த்து சொன்னாலுமே எரினாவோட அப்பா தலை அவ்வளவு ஈஸியெல்லாம் போக முடியாது, நீ இந்த ஸ்கூலோட டைரக்டரா வேணா இருந்துக்கோ, ஆனா இந்த ஸ்கூலுக்கு அதிகமான பவர் யாருக்கிட்ட இருக்குன்னா கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறவங்க தான். சோ அவங்களே என்ன இங்க இருக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு லெட்டரை காட்டேன். சோ அடுத்து இந்த எரினாவோட தாத்தாக்கு பதிலா நம்ம எரினாவோட அப்பாவை வந்து இந்த இடத்துல ஒரு டைரக்டரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற ஏகப்பட்ட பேர் சைன் பண்ணிருப்பாங்க. அதுல இந்த கொபாயாஷியுமே சைன் பண்ணிருப்பான். சோ ஆகையால் அடுத்த டைரக்டரா நான் தான் இருக்க போறேன். இன்னும் சொல்ல போனா இந்த அகாடமியோட அடுத்த ராஜா நான் தாண்டான்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.